முக்கியமான ஒரு வார்த்தையை போன வாரம் கைவிடுவது இல்லை. கைவிடுவது இல்லை. எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாரம் பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்குமா? அதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ள அவர் கரத்தை பார்த்தீங்களா? அதுதான் மெயின். அவர் கூட இருப்பார், புயல்களில் கூட இருப்பார். அலைகளை கொந்தளிக்காதே என்று சொல்லி அமைதலாயிரு என்று கட்டளையிடுவார். படகிலே கூட இருப்பார், நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுவார். ஆமேன். அதே போல இந்த வாரமும் ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் தொனித்தது. போராட்டம் என்கிற ஒரு சத்தம். 1 தீமோத்தேயு 6:12. அதாவது அந்த முதல் மட்டும் மெதுவாக வாசிங்க. அதை விசுவாசத்தின் நல்ல, அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? போராட்டம். நல்ல போராட்டம். போராட்டங்கள்லே பல போராட்டங்கள் இருக்கு. அதில் நல்ல போராட்டம் என்று ஒரு போராட்டம் இருக்கு. உங்க விசுவாசத்திற்கு வருகிற போராட்டம், உங்களுடைய நம்பிக்கைக்கு வருகிற போராட்டம், உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் உருவான விசுவாசத்திற்கு வருகிற போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேரு நல்ல. அந்த நல்ல போராட்டத்தை இந்த வாரம் காதுகளில் தொனிக்க பண்ணினார். அப்போ நல்ல போராட்டம். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? நல்ல போராட்டத்தை போராடு. என்னது? நமக்கு பேர் என்ன? போராளிகள். நமக்கு பேர் என்ன? போராளிகள். நம்ம தான் ஒரிஜினலான போராளிகள். ஆமேன். இந்த பூமியில் நம்மளை போல யாரும் இல்லை. போராளிகளாய் போராடுகிறவர்களாய். என்ன பாஸ்டர் இப்படி போராட? ஏற்கனவே போராடி தவித்து இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்காக போராடுகிற போராட்டம் வேறு. அது உங்கள் இஷ்டங்களுக்காக போராடுகிற போராட்டம் இங்கே வராது. உங்கள் ஆசைகளுக்காக நீங்கள் போராடுகிறது வராது. உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் போராடுகிறது வராது. எதெல்லாம் வரும்னா, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய ராஜ்யம், இதுக்காக போராடுகிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேரு நல்ல போராட்டம். அதுதான் இந்த வாரம் ஆண்டவர் உணர்த்தினார். அந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தால், அந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் ஜெயிக்கும்போது மற்ற போராட்டங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மற்றவைகள் எல்லாம் எளிதாய் ஜெயிக்கலாம். அதனால் போராட்டம் போராடு. ஏனென்றால் நீ போராடுகிறது எதற்காக? விலையேறப்பெற்ற விசுவாசத்துக்காக. அந்த விசுவாச போராட்டம் இந்த கடைசி காலத்தில் விசுவாசத்தை தொலைக்கிற காலம். பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் சபைக்கு சொல்லினது என்னன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகன் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வருகிறதற்கு ஒரு முக்கியமான அடையாளம், கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்து வெளியாவதற்கு விசுவாச துரோகம். அப்பனா விசுவாச துரோகம் நடக்கும், கேட்டின் மகன் வெளிப்படுவான். அடையாளம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. அப்போ விசுவாசம் போராட்டத்துக்குள்ளாக. என்ன இயேசு உங்களால் ஃப்ரீயாக ஆராதிக்க முடியல அப்படின்னா இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறீங்க. போராட்டத்தில் இருக்கிறீங்க. போராட்டத்தில் தோற்று போயிருக்கு. போராளி டயர்டாயாச்சு. என்னால் போராட முடியலப்பா, போங்கப்பா, நல்லா அடிங்கடா எதிரிகளே, என்னை நல்லா
நல்லா அடிங்க. என் தலையில் இருக்கிற என் சிந்தை, என் இதயம், என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் தாக்கு, நல்லா தாக்கு. எனக்கு போராட மனசு இல்லை பாஸ்டர், நான் விட்டுட்டேன் பாஸ்டர், நான் போராடுகிற பழக்கத்தை விட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த வாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் போராளிகளாய், இந்த சபை போராளிகளாய் எதற்கு போராட வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்து திரும்ப வர்ற வரைக்கும் நம்மை தெரிந்து சபையிலே உட்கார வைத்திருக்கிறார். நமக்கும் அவருக்கும் என்ன உறவு என்றால், நான் என் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த அந்த விசுவாசம் அவர் கொடுத்தது. ஆனால் அதை பத்திரப்படுத்த வேண்டியது சபையினுடைய வேலை, மக்களுடைய. அந்த பத்திரப்படுத்துறதுல போராட்டம். நீங்க எங்க சுத்தி வாங்க, அந்த இடம்தான் பிரதானமான இடம். அதுக்கு போராட்டம். அது உங்க உள்ளங்களுக்குள் இருக்கிறது. அதை பாதுகாப்பாய் வைக்க போராடுகிறோம். சில நேரங்களில் திருடி விடுகிறான் திருடன், சில நேரங்களில் நாம் துரத்தி விடுகிறோம், சில நேரங்களில் இழந்து விடுகிறோம் நம்பிக்கையை. அப்பொழுது அந்த பொன்னான விலையேறப்பெற்ற விசுவாசம் நம்மை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம விட்டு அது விலகக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தர் கொடுத்த உறவின் அடையாளமான அந்த விசுவாசம், அதுதான் வாழ்க்கையில் பிரதானம். அதுக்காக நீ ஒரு நல்ல போராட்டத்தை போராடு. அன்றாட அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறதெல்லாம் இதோட தொடர்புடையதாக இருக்குது. மற்ற போராட்டங்கள் சொந்த போராட்டம், என் போராட்டம், கனவு போராட்டம், திட்டத்தினால் வந்த போராட்டம், ஆசைகளினால் வந்த போராட்டம், இச்சைகளினால் வந்த போராட்டம், தேவையில்லாத போராட்டம், இவைகளெல்லாம் இதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் என்ன அழைக்கிறார்னா, சும்மா கிடையாது, விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நீங்கள் வாங்கி இங்கே சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்திற்காக ஒரு நல்ல கிரேட் ஃபைட். நீங்கள் இப்போ யாருக்காக போராடுவீர்கள்? மனைவிக்காக ஒரு கணவன் போராடுவார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒரு கணவனுக்காக மனைவி, குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஏன் போராடுகிறார்கள்? ஏன் போராடுறீங்க? உங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த போராட்டம் எதனால? எதனால் அந்த போராட்டம்? அன்பினால், உறவினால். அதனால தான் அந்த போராட்டம் இல்லையா? யாருமே போராடலை. ஆமீன். எனக்காக சொல்ல வேணாம், புரிஞ்சிச்சு. அந்த ஒருவேளை போராடாமல் இருக்கீங்களோன்னு தெரியல. அப்படிலாம் கிடையாது. அதுக்காக தான் முழு நேர போராட்டமே. இது என்ன பாஸ்டர் நல்ல போராட்டம் புதுசாக சொல்கிறீங்க? நாங்கள் அன்றாட எதிர்காலத்துக்கு போராடுறோம், அது வேணா தெரியும். எங்கள் கனவுகளுக்காக போராடுகிறோம், எங்களுக்காக போராடுகிறோம். நல்ல போராட்டமா அப்படின்னா, உங்களுக்காக போராடுகிற போராட்டத்தை பைபிளில் இருக்கு. நான் போராடுகிற போராட்டத்தை எல்லாம் வருது. ஆனால் பிரதானமானதாக பவுல் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தை வாசிக்க திருப்பி. விசுவாசத்தின் நல்ல நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே, வேறொன்றுக்கும் அல்ல. அதற்காகத்தான் அழைக்கப்பட்ட சபை. நம்ம அழைத்ததே அதற்காகத்தான். அது முதலாவது வரும்போது நீங்க தெளிவாக மாறுவீர்கள். எல்லாரும் தெளிவாய் மாறிடலாம். என் போராட்டம் விசுவாச போராட்டம். டெய்லி மைண்டில் போராடும், இதயத்தில் போராடும்,
ஆவியிலே போராடும். 3 தளங்களில் தாக்குதல். என் மைண்டுக்குன்னு ஸ்பெஷல் ஃபைட் இருக்கு. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சபையில் நீங்கள் யாராவது ஒருத்தங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நின்று ஆண்டவருக்குள் நின்று ஜெயித்து சந்தோஷமாக ஒரு போராளி. என்னது போராளி? அப்படி பாருங்களேன், உங்களவே நீங்கள் பாருங்களேன், ஒரு கன்று வச்சு இப்படி நிற்கிற மாதிரி பாருங்களேன். ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்கும். என்னையே போட்டுறாதீங்க, அப்படி கன்று வச்சு அப்படி நிற்கிற மாதிரி. அப்படி போட்டாவது புரியுமான்னு தெரியல. மைண்டில் ஒரு போராளியாக, அப்புறம் ஹார்ட், இதயத்தில். ஏன்னா இதயம் வந்து மோசமானது. அங்கே தான் உணர்ச்சிகளுக்கான தளம். உணர்ச்சிகள், உணர்வுகளுக்கான எல்லா வேலையும் நடக்கிறது இதயம். அங்கே ஒரு விசுவாச போராட்டம். போராட்டம் இருக்கிற இடங்கள் மைண்ட், ஹார்ட் அண்ட் ஸ்பிரிட். அதாவது மனசு, இதயம், ஆவி. இந்த 3 தலங்களிலும் நமக்கு சரியான போராட்டம் நிச்சயமாக இருக்கு. அந்த போராட்டம் நல்ல போராட்டம். அந்த போராட்டம் என்ன போராட்டம்? ஏன், எதற்காக, அடுத்த அந்த அந்த நல்ல போராட்டத்தை போராடுன்ட்டு அடுத்த ஒரு அதுக்கு எதுக்குன்றது அடுத்த வார்த்தையில் இருக்கு. இல்லை நித்திய ஜீவனை, நித்திய ஜீவன் என்கிற மாபெரும் கோப்பை இருக்கிறது. அதை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ, அதை யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த போராட்டம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த போராட்டம் செம சுவாரஸ்யமாக இருக்கும். அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த போராட்டத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து சந்தோஷமாக அந்த யுத்தங்களை நீங்கள் நடத்தும். எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு ஒரு போராளிக்கும் சாதாரண மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஒரு ஆர்மிக்காரரை பார்த்தா நம்மெல்லாம் பார்ப்போம், வித்தியாசமாக இருப்பாங்களா? இராணுவ வீரருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ரோட்டில் போனால் தெரியுமா தெரியாதா? ஒரு போராளிக்கும் சாதாரண ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் தெரியும். அதுபோல தான் ஒரு கிறிஸ்தவனை ஆண்டவர் போராளியாக. ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பல பெரிய போராட்டங்களை போராடின ரிட்டையர்டு போராளிகள் கிடையாது. இங்கே ரிட்டையர்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய போராளிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாதா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் அப்படி பெரிய பெரிய போராளிகள் இருக்கிறீங்க? பெண் போராளிகளா? பெண் போராளிகள் பார்த்தீங்களா? ஆண் போராளிகள் நீங்களா இல்லையா? போராளிகள் இல்லையா? போராட முடியாமல் இருக்கிறீங்களா? இல்லை ஒன்று தைரியம் டெய்லி இல்லை, விசுவாச போராட்டம் தானே. மற்றபடி நமக்கு இப்போ ரோட்டில் போகும்போது வர்றது அந்த மற்றெல்லாம் ஸ்பெஷல் ஃபைட், கிரேட் ஃபைட். இயேசு இல்லைன்னு சொல்ல வைக்கிறது தான் அதனுடைய பிரதானமான. உனக்கு என்ன இயேசு செய்தார்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? போர் அடிக்கலையா அவனுக்கு? அதுதான் ஃபைனல். தோத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வரும். என்னையா பைபிளை தூக்கிக்கிட்டு என்னையா போர் அடிக்கலையா? அது என்னையா பார்த்தா அழகாவா இருக்கு அந்த வாழ்க்கையை பார்த்தா அப்படின்னா தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இல்லையா வாழ்க்கை? உலகத்துக்கு எதுனா முட்டாள்தனம்லாம் கவர்ச்சியாக இருக்கும். கிறுக்குத்தனத்துக்கு பூரா அவங்க சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இந்த பூமியிலே. ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அப்படி இல்லை. பூமி மனிதர்கள் இடியாக்டிக் அப்படின்னு சொல்லலாம், பைத்தியக்காரத்தனமாய் அவர்களுக்கு நம்மளை பார்த்தா தெரியும், நமக்கு அதை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியமாக தெரிஞ்சா விசுவாசத்தில் போராடவே இல்லைன்னு அர்த்தம். ஏனென்றால்
பந்தய பொருள் பயங்கர வேல்யூபிள். நித்திய ஜீவன் என்கிற எதுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு முடிவொன்று இருக்கிறது. அந்த நாளில் ஒன்று ஆண்டவர் வந்தால், ஆண்டவர் வருவார், நான் உயிரோடு இருந்தால், ஆண்டவர் வரும்போது நான் உயிரோடு இருந்தால், கை விடப்பட்டால், கைவிட எஸ், அந்த நல்ல போராட்டத்தை போராடி நான் ஜெயிச்சிருவேன். என்னை இழுக்கிற பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த காலை வேளையில நமக்கு வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்கு. நமக்கு தினம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, காலையில் எழுந்தவுடன் செய்திகள், பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ் நம்மை தாக்குகிறது. வேலை உங்கள் நேரத்தை சக்தியையும் விழுங்க முயல்கிறது. உலகத்தின் சிந்தனைகள் உங்கள் மதிப்புகளை மாற்ற முயல்கின்றன. ஏமாற்றங்கள் உங்கள் நம்பிக்கையை, ஏமாற்றங்கள்ன்ற ஒரு வார்த்தை இந்த காலையில் எனக்கு இன்னைக்கு விடிய கால இந்த ஏமாற்றம் என்கிற வார்த்தை துணித்தது. நல்ல போராட்டத்தை விட வைக்கிறது ஏமாற்றம். போங்க பாஸ்டர், என்னத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் போங்க பாஸ்டர், எனக்கு எப்போ பாருங்க ஏமாற்றம். ஐ எம் டிசப்பாயிண்டட், ஐ எம் சீட்டட், நான் தோற்று போனவன், ஏமாற்றப்பட்டேன். அது நம்மளுடைய விசுவாசத்தை தாக்குகிறது. ஏமாற்றத்தை யார் ஒருவர் ஜெயிக்கிறாரோ அவர் நல்ல போராட்டம் போராடி ஜெயிக்கிறார். பவுல் அதான் சொல்றாரு. என் பார்வையே வேறன்றார் பவுல். எல்லோரும் என்னை போல இருங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, நான் பார்க்குற பார்வை வேற, சபை பார்த்தால் நல்லதுன்னு பவுல் சொல்லுகிறார். டிசப்பாயின்மெண்ட், இங்கிலீஷில் டிசப்பாயின்மெண்ட், தமிழில் ஏமாற்றம். ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இங்கே எல்லார் கையிலையும் பேப்பரை கொடுத்து ஏமாற்றங்கள் ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்னு போட்டிங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஏமாற்றங்கள் எந்த ரேங்க் வரும்? இல்லை, வரல போல. எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பார்த்து கைய ஏதாவது ஒரு இடத்துல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. நல்ல வேலை நினச்சி போனேன், இப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல அப்படின்னு போனேன். நான் எது சொல்ல, சரி நல்ல ஆனா கெட்ட, நல்லதென்று போனேன், கெட்டதாய் முடிந்தது. ஐ எம் சீட்டட். பைபிளில் நிறைய அப்படி ஏமாற்றங்கள்னால, ஆனால் இந்த பூமி, இந்த வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் வருகிறது. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லி இந்த முதல் பகுதியை முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு கணவன் தன் மனைவியுடன் உள்ள உறவை பாதுகாப்பது போல ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு உள்ள உறவை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்புக்கு அவசியமானது எது? விசுவாசம். விசுவாசம் பாதுகாப்பான அருங்காட்சியகத்தில் வைக்கப்படுகிற ஒரு அலங்கார பொருள் அல்ல, மியூசியத்தில் இருக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய உறவாக, உயிராக கலந்திருக்க வேண்டும். அப்போ தான் டெய்லி செக் பண்ண முடியும். இந்த வாரம், கடந்த வாரம் எத்தனை நேரம் நாம் சோர்ந்து போனதுக்கு அடுத்து ஒரு போராட்டத்தை நம்ம விட்டுருவோம். அப்படியாக உணர்ந்தவர்கள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிருவீங்க. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, விடாமல் இருக்கும், கடைசி வரைக்கும் வரும். இந்த போராட்டங்கள் கடைசி வரை வரும், வேண்டுமென்றே வரும். ஏனென்றால்
உங்கள் விசுவாசம் தகர்க்கப்பட ஒரு எதிரி ஒருவன் சுற்றி வர்றவன் இருக்கான். அவனுடைய பிளானே உங்கள் விசுவாசத்தை, அதனால் அவனும் தினம் டெய்லி வருகிறவன், தினம் உங்கள்கிட்ட பேசுகிறவனாக இருக்கிறான். இவைகளெல்லாம் எதிரிகள், நீங்கள் கண்டிப்பாய் கவனிக்க வேண்டும். அதனால தான் உங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். போராட கர்த்தர் பலன் தருவார். போராட உங்களுக்கு கூட நிற்பார். போராடுகிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஏனென்றால் ஏன் போராடுகிறான்? அது என் தேவன் எனக்கென்று கொடுத்த ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பொக்கிஷம் என்று கருதுகிறவன் போராடுவான். என் தேவனோடு இருக்கிற உறவின் அடையாளமாக இருக்கிற விசுவாசத்தை நான் விடுவனா? நான் விடவே மாட்டேன் என்று வெகுண்டு எழுந்து நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறவனுக்கும் போயிட்டு போது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொன்னது புரிந்திருக்கும். ஐயோ அப்பா, எனக்கு என்னுடைய விசுவாசம் என்னை விட்டு என் தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையாக, அடித்தளமாக இருக்கிற என் உறவாக இருக்கிற விசுவாசம் தகர்க்கிறது, ஐயோ வலிக்கிறதே என்று சொல்லுகிறவனுக்கும் எனக்கு என்ன வந்தா வருது, வராட்டி போகுது, போங்கப்பா போங்க அப்படின்னு சொல்லுகிற, என்னம்மா நடந்துட்டு போகுது, என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு கவலை கிடையாது. இயேசு இருந்தா என்ன, இல்லை என்றால் என்ன, போனா என்ன, வந்தா என்ன அப்படின்னு நினைக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. கடைசி காலத்தில் உங்களை மயக்கி வஞ்சித்து உங்களை வீழ்த்தி உங்களை வேறு இடத்திற்கு அனுப்புகிற வல்லமைகள் எழும்பி இருக்கிற அந்த காலத்தில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவாராக. இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவாராக. நல்ல போராட்டத்தை போராடுறீங்கன்னா செக் பண்ணிக்கங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது காணிக்கைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம்.